ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான டேஸ்டியான அவல் வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவல் வத்தல் செய்கிறதுக்கு நான் ஒரு 2 கப் அவல் எடுத்துகிட்டு அதை தூசியெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கழுவியாச்சு. நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் நான் 2 கப் தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அவல் நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் நம்ம ஊற வைக்கணும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி அவலை நல்லா மசிச்சு விட்டதும் அதில் ஒரு 7 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துகிட்டு கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் நல்லா கம்பைன் ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து விட்டதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வத்தல் செஞ்சுக்கலாம். ஒரு பெரிய ட்ரேவாக எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்னதாக கிள்ளி வத்தல் செஞ்சுக்கலாம். இப்போ இதை வெயிலில் வச்சு நல்லா காய வச்சிடலாம். இது நல்லா காயிற வரைக்கும் காய வைக்கணும். எனக்கு ஒரு 2 நாள் ஆணுச்சு. இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. வத்தல் நல்லா காஞ்சி எடுக்க வருது. இந்த மாதிரி நல்லா காஞ்சதும் எல்லா வத்தலையும் எடுத்துக்கலாம். கையாலேயே நம்ம ஈஸியாக நல்லா காஞ்சிடுச்சுன்னா எடுக்க வரும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு 2 சைடும் ஈவனாக நம்ம காய வைக்கணும். அதனால் திரும்பவும் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 2 நாளைக்கு இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் 2 நாள் ஆயிடுச்சு. வத்தல் நல்லா காஞ்சி இந்த மாதிரி இருக்குது. இப்போ 2 சைடுமே நம்ம நல்லா காய வச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் காய வச்ச அவல் வத்தலை சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ டேஸ்டியான கிறிஸ்பியான அவல் வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.